அனைவருக்கும் காலை வணக்கம். இயல் 2ல் திருக்குறள் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். நம்ம திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாடு, மொழி, மதம், இனம் அப்படின்ட்டு பாராமல் திருக்குறளினுடைய கருத்துக்கள் அனைத்தும் உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்துகிற வகையில் இருக்கிறதுனால நம்ம திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்ட்டு பார்த்துருப்போம். திருக்குறள் நாம் ஏற்கனவே கடவுள் வாழ்த்து பார்த்துருப்போம். முதல்ல நம்ம இந்த உலகத்தை படைத்திருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை வாழ்த்தி நம்ம பாடக்கூடியதை கடவுள் வாழ்த்தை பார்த்துருப்போம். அடுத்து 2வது அதிகாரம் வான் சிறப்பு. திருக்குறளில் திருவள்ளுவர் 2வது அதிகாரமாக வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்துருப்பாரு. அந்த அதிகாரத்தை பற்றி தான் நம்ம வான் சிறப்பில் சில குறள்களை பார்க்கலாம் பாருங்கள். வான் சிறப்பு அப்படின்னாவே நம்ம வானத்தினுடைய சிறப்பை பற்றி கூறக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், வான் சிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் வான் அப்படிங்கிற பெயரை வள்ளுவர் எதுக்கு ஒப்பிட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, மலைக்கு ஒப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லலாம். மழை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வானத்திலிருந்து தான் மழை பூமிக்கு வருது. அவ்வாறு பூமிக்கு மழை பொழியறதுனால பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் உயிர் வாழ முடிகிறது. அப்போ மழையினால் தான் பூமியில் உயிர்கள் உயிர் வாழ்கின்றன. அதனால் நம்ம இந்த மழையை பற்றி சிறப்பித்து சொல்லியிருப்பார் வள்ளுவர். மழை நீர் அப்படிங்கிறது எப்படி வானத்திற்கு போகுது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. பூமியில் நீர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய ஒளியால் ஆவியாக மாறுது. ஆவி மேகமாக மாறி மேகம் குளிர்ந்து தான் நமக்கு பூமிக்கு மழையாக வருது. இந்த வான் சிறப்பு பற்றி ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள். மகாகவி பாரதியார் அவர்கள் சிலர்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மலைக்கு ஒரு சிலர் ஒரு மண்டபத்தில் ஒதுங்கி இருப்பாங்க. அதில் பாரதியாரும் அவர்களோட இருந்திருப்பார். அவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் அவர்கள் கவிதைகள் பாடிக்கொண்டு நின்றுருப்பார். அப்போ அந்த பாரதியாரோட கவிதைகளை கேட்ட ஒரு இளைஞன் கேட்பார் பாரதியார்கிட்ட, இது மாதிரி கவிஞரே, நீங்கள் பாடியிருக்கக்கூடிய கவிதைகளில் முதல்ல பாடியிருக்கக்கூடிய அந்த வரிகளுக்கு எனக்கு அர்த்தம் புரியுது, 2வது பாடின வரிக்கு எனக்கு அர்த்தமே புரியலையே அப்படின்ட்டு ஒரு இளைஞர் பாரதியார்கிட்ட கேள்வி கேட்பார். 2வது பாட்டில் வரியில் ஆறாமுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருப்பார். அந்த ஆறாமுது அப்படிங்கிறத பற்றி எனக்கு புரியல அப்படின்ட்டு அந்த இளைஞன் கேட்கும் பொழுது பாரதியார் சொல்வார், ஆறாமுது அப்படின்னா அருமையான சுவையை உடைய அமுது அப்படின்ட்டு பொருள் அப்படின்ட்டு சொல்வார். அப்போ அந்த இளைஞன் கேட்பான், அமுது அப்படின்னா என்ன அப்படிங்கும் பொழுது, அமுது அப்படிங்கிறது தேவர்கள் உண்ணக்கூடியது, தன்னை உண்டாரை சாவாமல் காக்கக்கூடிய தன்மையுடையது தான் அமுது அப்படின்ட்டு இளைஞன்ட்ட பாரதியார் விளக்கம் தருவார். இது மாதிரி இளைஞன் கேட்பார், அமுது அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும், இது மாதிரி எப்படி உண்ண முடியும், அதை சுவைக்க முடியுமா அப்படின்ட்டுலாம் இளைஞன் கேட்பார். கேட்கும் பொழுது பாரதியார் என்ன செய்வார்னா, அந்த இளைஞனை அந்த மண்டபத்தை விட்டு வெளியே அழைத்துட்டு போவார். வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அந்த மழை வானத்திலிருந்து பொழிஞ்சிட்டு இருக்கும். அந்த இளைஞனுடைய முகத்தை பிடிச்சி வாயை திறந்து மேலே அண்ணாந்து பார்க்க சொல்லுவார். உடனே இளைஞன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தோம்னா, வாயை திறந்து வானத்தை பார்க்கும் பொழுது அந்த மழை நீரானது என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞனுடைய வாயில் மழை நீர் விழுகும். அதை குடிக்க சொல்வார். அப்போ கேட்பார் பாரதியார், அமுது அப்படிங்கிறது சுவையாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது இளைஞன் புரிந்து, இதுதான் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீர் தான் அமுது. இந்த அமுதானது என்ன செய்து உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் சாவாமல் காக்குது, உலக உயிர்களை காக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறத அந்த இளைஞன் உணர்ந்துக்குவான். அப்போ வான் சிறப்பு அப்படிங்கிறது என்னது, நமக்கு வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடியது தான். இது 2வது அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதில் என்ன குறள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் எதை நம்பி தான் வாழுது அப்படின்னு பார்த்தோம்னா, மழையை நம்பி தான் வாழுது. எனவே இந்த மழை தான் நமக்கு அனைத்து உயிர்களையும் வாழ வைக்குது. அப்போ மழையே பெய்யல அப்படின்னா பயிர்கள்லாம் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியில் விளையாது. அப்போ பூமியில் பயிர்கள் எல்லாம் விளையாது அப்படின்னாவே பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே உணவு இல்லாமல் பசியால் துன்பத்தால் துன்பம் அப்படிங்கிற நிலையை ஏற்படும் அப்படின்ட்டு இந்த குறளில் சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடல் சூழ்ந்திருந்தாலும் இந்த உலகம் விரிநீர் அப்படின்னு சொல்லலாம். விரிநீர் அப்படின்னா கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய பூமி. உலகம் அப்படிங்கிறது எதால் சூழ்ந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடலால் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பரந்த உலகத்தில் பசியை போக்குறதுக்கு மழை இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, பசியை போக்க இயல முடியாது. இப்போ கடல் சூழ்ந்த இந்த உலகம் கடலால் சூழ்ந்திருந்தாலும் மழை பொழியவில்லை அப்படின்னால் பயிர்கள் விளையாது.
உலகத்தில் கூடிய உயிரினங்களினுடைய பசியை வந்து போக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து விண்ணின்று பொய்ப்பின். விண் அப்படிங்கிறது இந்த இடத்துல மழை. மழை வந்து வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையானது பொழியவில்லை என்றால் விரிநீர் இந்த கடலால் சூழப்பட்ட உலகமாக இருந்தாலும் வியனுலகத்து இந்த பரந்த உலகத்தில் உள்நின்று உடற்றும் பசி. இது மாதிரி உள்ளே இருந்து அந்த பசி அப்படிங்கிற ஒரு அந்த நோய் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா உலக உயிர்களை எல்லாத்தையுமே வந்து வருத்தும். அப்போ மழை இல்லை, மழை வந்து உரிய காலத்தில் பெய்யல அப்படின்னா உலக உயிர்கள் எல்லாமே பசியால் வாடும் அப்படின்ட்டு இந்த குறளில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். அடுத்த 2வது குறளில் பாருங்கள், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. 2வது சொல்லியிருக்காங்க, கெடுப்பதுவும் இந்த உலகத்தில் வந்து வாழ்பவரை மழை பொழியாமல் என்ன செய்து கெடுப்பதுவும், கெட்டார்க்கு அங்கனம் கெட்டு போனவர்களுக்கும் சார்வாய் மாற்று அங்கே துணையாய் நின்று என்ன சொல்கிறாங்க இந்த இதில் அப்படின்னு பார்த்தோம்னா உரிய காலத்தில் வந்து மழை பெய்யல அப்படின்னாலுமே என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா பயிர்கள் கெட்டுவிடும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உரிய காலத்தில் பெய்து அந்த பயிர்களையும் என்ன செய்யும் மழையானது காப்பாற்றும். அதான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 2யுமே சொல்லியிருக்காங்க. இறைவனானவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா உலக உயிர்களை ஆக்கவும் செய்வார், அழிக்கவும் செய்வார். அதே போல் கடவுளை போல மழையும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா பயிர்களை ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். அதான் சொல்கிறாங்க, உரிய காலத்தில் வந்து பெய்யாமல் வந்து கெடுப்பதுவும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து பயிர்களை காப்பதும் வந்து மழைதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த உலகத்தில் வந்து மழை தவறினால் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா பசி அப்படிங்கிற நோய் வந்து நிலைத்து நின்று வருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையானது பெய்யாமல் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களை கெடுக்கவும் செய்யும், பெய்து மக்களை வந்து உயிர்களை வந்து வாழ வைக்கவும் செய்யும் அப்படின்ட்டு வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் 2 குறளை கொடுத்துருக்காங்க. அடுத்து நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.